அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுவையான கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு மாங்காய்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் 3 வகையான கருவாடு எடுத்திருக்கிறேன். பால் சுறா கருவாடு, குட்டி நெத்திலி, பொடி நெத்திலி 3மே எடுத்திருக்கேன். 3மே ஒன்றா சேர்த்து தான் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ அந்த குழம்பு வைக்க முன்னே இதை தண்ணி ஊற்றி அப்படியே ஊற விட்டுறலாம். அப்போ அந்த மண்ணெல்லாம் அடியில் போயிட்டு கருவாடு நல்ல மேலாப்பில் இருக்கும். நம்ம 2 வாட்டி அலசினா போதும், மண் இல்லாமல் கருவாடை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கருவாட்டு குழம்புக்கு மசாலா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மண் சட்டி நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி தான் குழம்பு வைக்க போகிறேன். இதில் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அப்படி லைட்டாக அப்படி கரண்டி வச்சு ஒரு கிளறி விட்டுருங்க. ரொம்பவும் எண்ணெயில் இது செவக்க வேண்டாம். ஏன்னா இன்னும் நம்ம வெங்காயமெல்லாம் சேர்த்து வதக்க போகிறோம். அப்படி வதக்கும்போது இன்னுமே நல்லா அந்த நம்ம சேர்த்த பொருளெல்லாம் வறுபட்டு வந்துடும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதும் 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வதக்கி விடுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். மல்லித்தூள் நான் எடுத்துருக்கிறது தனி மல்லித்தூள். மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் வறுத்து விடுங்க. அந்த மசாலாலாம் ஒன்று போல் வறுபட்டு வரட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மண் சட்டிங்கிறதுனால டக்குன்னு மசாலா வந்து தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நீங்கள் மற்ற கடாயில் இப்போ செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஒரு மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. தேங்காயிலேருந்து அந்த வறுபட்டு நல்லா ஒரு வாசம் வரும் வரைக்கும் வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போது மசாலா வறுத்ததை வேறு ஒரு ஜாருக்கு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே மண் சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கிறேன். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். நீங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தாங்க சேர்த்துருக்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறிகள்லாம் சேர்க்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த 3 வகையான கருவாடு சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது நல்ல கருவாட்டு குழம்பு இன்னுமே நல்லா மணமாக இருக்கும். கொதிக்கும் போதே வீடே அப்படி தெருவே மணக்கிற மாதிரி நல்ல வாசமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த காய்கறியெல்லாம் சேர்த்துருக்கிறேன். இதோட வாழைக்காய் கூட சில பேர் சேர்ப்பாங்க. வாழைக்காய் சேர்க்குறதா இருந்தால் நல்லா குழம்பு இந்த காய்கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் வாழைக்காய் நீங்கள் சேர்க்கணும். இல்லை அப்படின்னா வாழைக்காய் ரொம்ப மசிஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு தக்கன நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காயும் மாங்காயும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வேகிறதுக்குள்ளார நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சி எடுத்துக்கலாங்க. புளி நல்லா ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். புளி எப்போவுமே நம்ம கரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் சேர்க்கும்போது நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சில சமயங்களில் இந்த புளியோட நார், மண் இதெல்லாம் கூட இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி புளியை கரைச்சி வடிகட்டிட்டு குழம்புல சேர்த்துட்டு நல்லா புளி பச்சை வாசம் போக நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கரண்டி வச்சு ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சாச்சு. இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் நல்லா புளியோட பச்சை வாசம் போக கொதித்ததுக்கப்புறம் மசாலாவை கரைச்சி சேர்த்துருங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுட சுட சாதத்தில் இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
இப்போ மசாலாவை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மசாலா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கருவாடையும் சேர்த்துடலாம். ஊற வச்சுருந்ததுனால ஈஸியாக அந்த மண் வடிகட்டி நான் வந்து நல்லா 2 தண்ணிக்கு அலசி கருவாடை இப்போ குழம்புல சேர்த்துட்டேன். இப்போ மசாலாவும் கொதிக்கும்போது இந்த கருவாடும் வெந்துடும். கொஞ்சம் கூட மண் இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் ஊற்றி சாப்பிடும்போது நர நரன்னு மண்ணுக்கு அடிப்படாமல் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த முறையில் கருவாடை கழுவி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாலாலாம் கலந்து விட்டுட்டு கருவாடும் சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த ஒரு கொதி வரும்போது கொஞ்சமாக மல்லித்தலையை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. மசாலா ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கிறனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த கொதி வரும்போதே பார்த்திங்கன்னா தெருவே மணக்கும், அந்த அளவுக்கு மணமாக இருக்குது. அந்த பொடி கருவாடை நீங்கள் சேர்த்து கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சூப்பரான மணக்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.